எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ வரைக்கும் எங்க வீட்ல பார்க்கல. ஸோ வீட்ல பார்த்து தானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் கால் அரவிந்த் சாருக்கு தான் பண்ண போறேன். அரவிந்த் சார், என் நண்பர் தான். நான் அரவிந்தன் கூப்பிட்றேன். அரவிந்த், நீங்கள் பெரிய ஃபஸ்ட்டு ஒரு படம் இட்டு கொடுத்துட்டீங்க. பெரிய படம் இட்டு கொடுத்தா, நல்ல படம் இட்டு கொடுத்தாவே ஒரு தலகணம் வந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு படம் இட்டு கொடுத்துட்டு இந்த படமும் நல்லா எடுத்துக்கிருக்கீங்க. இருந்தாலும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி போய் நிற்கிற மாதிரி காரணம் என்ன? இல்லைங்க, இது என்னோட ப்ரொஃபஷன் மாறி இருக்கு, அவ்வளோதான். ப்ரொஃபஷன் மாறினதுனால நான் மாறணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கேன், இன் பிட்வீன் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பேசிக்காக அங்கேயும் தாங்க இங்கே வந்திருக்கேன். அது எப்பயுமே அது இருந்துட்டு இருக்கும். எதை சொன்னேன், எத்தனை பொங்கலுக்கு நான் ஒரு ப்ரெஷ் ஷோ பார்த்துருப்பேன். இன்னைக்கு ஏன் ஒரு பொங்கலுக்கு என் படம் வருதுன்றது எனக்கு பெரிய ட்ரீம். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ட்ரீமு. ப்ரொவைடட் நம்ம எத்தனை படம் இங்கே உட்காந்து பார்த்துருப்போம், உங்க கூட பயணிச்சிருப்பேன். அப்படின்னும் போது நமக்கு என்னதுல ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஐயோ இது கரெக்டாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். மற்றபடி நான் தான் சொன்னேன், இது இப்படியே தான் இருப்பேன். இன்னும் ஒரு 10 படங்கள் போனாலும் இப்படி தான் இருப்பேன். கீதா மேம், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை உங்களை அம்மாவா குத்தகைக்கு எடுத்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. அதை பத்தியா? சரி, ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில சில எமோஷனல், சில விதமான கதாபாத்திரங்கள் என்னை தேடி வருது. ஸோ மகிழ்ச்சியா இருக்கு. அதையும் தாண்டி நிறைய கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் சிலதை நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அம்மா அப்படிங்கிறதுல இருந்து ட்ராவல் பண்ணி ஐ திங்க் கேரக்டர் ரோல்ஸாகவும் நிற்பேன்னு நினைக்கிறேன் போக போக. ஸோ இதுலேயும் ஒரு அம்மா தான் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அம்மா. ஹீரோக்கு ஒரு கேள்வி. கிருஷ்ணதாஸ், உங்க தாத்தா ஒரு டிஜிபியா இருந்தவர். அவர் ஆசைப்பட்டதே அவரோட மகள்ங்க யாருன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் உங்க மதர் நடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க. உங்களுக்கு என்னைக்காவது இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா? படிப்பு ஏறல சார் பெருசா. நான் நினைச்சாலுமே அதுவும் ஒத்துழைக்கணும் சார். பட் நான் கண்டிப்பா நினைச்சிருக்கேன் சார் ஆகணும்னு. அட்லீஸ்ட் ஆமா, இந்த படத்துல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருமையா இருந்தது. பட் அட் த சேம் டைம் தப்பா எதுவுமே பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்தது சார். பட் கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது சார். ஏன்னா அவர் இருந்தது எம்ஜிஆரோட பீரியட்ல ஒரு டிஜிபியா ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்தியாவில் சொல்ல போனா பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல, ரெனோன்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல இவரோட பேர் இருந்துச்சு. அதனால அப்படி ஒரு ஆசை இல்லையான்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. இல்ல, ஆசை இருந்தது சார். தாண்டி திறமையும் ஒரு தேவையில்லை சார் அது பண்றதுக்கு. ஸோ ஆசை இருந்தது. அது இந்த மாதிரி இடங்களை தான் அது பூர்த்தி பண்ண முடியும். தேங்க்யூ. ராஜ், உங்களோட நிஜ கேரக்டர் தான் அந்த படத்துல கேரக்டரா? என்ன சார், இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல முடியும்? இது படம், இது ஒரு கேரக்டர், அவ்வளவுதான் சார். இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சாயல் 100ல மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல நிறைய கிரே ஷேட்ஸ், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் இருக்கு. கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம். ஸோ ரொமான்டிக் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ ஆமா, கண்டிப்பா நீங்க கேட்ட பதிலுக்கு கண்டிப்பா இல்லை சார், அந்த மாதிரி எதுவும். ராஜ், நீங்க தொடர்ந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் வரையா பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் கூட அதே மாதிரி தான் தம்பியா பண்ணியிருக்கீங்க. இப்போ அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகல, அதே டைம்ல உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இப்போ எப்படி பாக்குறீங்க அதை? சார், நான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா